ஓகே, இப்போ வந்து எக்ஸசைஸ் 2.2ல 10th சம் பார்க்கலாம். கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். The number of boys and girls in a class or number of boys and number of girls எவ்வளவு 7:x அப்படிங்கிற ரேஷியோவில் இருக்காங்க. பாய்ஸ் கேர்ள்ஸ் எவ்வளோ பாய்ஸ் எவ்வளோ கேர்ள்ஸ் அப்படிங்கும்போது 7:5. ஸோ நம்பர் ஆஃப் பாய்ஸ் கேர்ள்ஸ் நமக்கு தெரியாதனால நம்ம வந்து நம்பர் ஆஃப் பாய்ஸ் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ்னு எடுக்கும்போது ரேஷியோ தான் தெரியுதே தவிர அதனுடைய நம்பர்ஸ் தெரியாதனால 7x 5x அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அடுத்து என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? the number of boys is 8 more than the number of girls. கேர்ள்ஸை விட 8 அதிகமாக இருக்காங்க. 8 பேர் பாய்ஸ் தான் 8 பேர் அதிகமாக இருக்காங்க, கேர்ள்ஸ் வந்து கம்மியாக இருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த கண்டிஷனில் பாய்ஸுங்கிறது 7x, கேர்ள்ஸுங்கிறது 5x + 8. ஸோ 5x இங்கே கொண்டு வந்துடலாம், -5x ஆயிரும், =8. ஸோ 2x = 8. ஸோ x = 8/2. ஸோ x = 1 2s are 2, 4 2s are 8. ஸோ x = 4. இதுதான் வந்து நமக்கு வேரியபிள் கிடச்சிருக்கு. இதை கொண்டு போய் நம்பர் ஆஃப் பாய்ஸ் நம்ம கண்டுபிடிக்கலாம். 7x = 7 × 4 28 students. Number of girls 5x 5 × 4 = 20. பட் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். வாட் இஸ் த டோட்டல் கிளாஸ் ஸ்ட்ரென்த்? ஸோ டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் ஸ்ட்ரென்த்து கண்டுபிடிக்கணும்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸையும் ஆட் பண்ணணும். பாய்ஸ் ப்ளஸ் கேர்ள்ஸ். நம்பர் ஆஃப் பாய்ஸ் 28, நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் 20. ஸோ 48 தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளுக்கு இந்த கொஷினில் கொடுத்துருக்குது. ஸோ கொஸ்டின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த நம்பர் ஆஃப் பாய்ஸ் கேர்ள்ஸோட ரேஷியோ தான் கொடுத்துருக்காங்க. அதோட வேரியபிளை மல்டிப்ளை பண்ணி அதோட ரேஷியோ நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த லைனை வந்து கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். யார் அதிகமாக இருக்கிறாங்க யார் கம்மியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது. ஓகேவா? நம்பர் ஆஃப் பாய்ஸ் தான் 8 மோர் தென் கேர்ள்ஸ். கேர்ள்ஸை விட 8 பேர் அதிகமாக இருக்காங்க. யார்? பாய்ஸ். இதை நீங்கள் கரெக்டாக எழுதிட்டிங்கன்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? சால்வ் பண்ணி கண்டுபிடிச்சி நம்பர் ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸை மட்டும் கண்டுபிடிச்சி போட்டுறக்கூடாது. இந்த கொஸ்டினை பொறுத்தவரை டோட்டல் ஸ்ட்ரென்த்து கேட்டிருக்காங்க, அதனால் அது ரெண்டையும் ஆட் பண்ணி ஆன்சர் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ ஒரு ஈஸியான சம். தேங்க்யூ.